முதுகு தண்டு கழுத்து தள்ள நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவன். தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வ மத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட நம்ம பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துட்டோம். உள்ளங்கைகள் மெதுவா ஊராசு. உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகட கண்கள் தனது உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். எஸ், சரி, வாழ்க வளமுடன் சார். இப்ப தாந்திரிகம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஐடியா சொல்லுங்க. உங்களோட தாட் ப்ராசஸ்ல தாந்திரிகம்னா என்ன? ஓகே, பரிகார முறை. அப்புறம் கிருஷ்ணகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். தேவையானது நல்லபடியா நடக்கிறதுக்கு அனுகூலமான முறையில் நம்ம சாதிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் வழிமுறைகள். ஓகே, நம்ம தேவையான விஷயங்களை அடைவதற்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையில் அடைவதற்கு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். அப்புறம் வேற ஏதாவது ஐடியா உங்களுக்கு தாந்திரிகம் அப்படின்னா? தன் இந்திரியத்தோட மகிமையை அறியறதுக்காக தாந்திரிகம் படிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், சூப்பர். வேற யாருக்காவது ஐடியா? எளிமையான வழியில் தந்திரமான முறைகள் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் சார். எஸ், ஓகே. நார்மலா தாந்திரிகம், மாந்திரிகம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்படின்னா நெகட்டிவான ஃபோர்ஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா சமுதாயத்தை அப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. தாந்திரிகம்னா நைட்டு 12 மணிக்கு மேல பூஜை பண்றது, அமாவாசைக்கு பூஜை பண்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கத்துக்க போறது தாந்திரிகம் தான் கத்துக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கான விஷயம் தான் கத்துக்க போகிறோம். தாந்திரிகம்ங்கிறது அதர்வன வேதம், விக் யஜுர் சாமம் அதர்வனம் 4 வேதங்கள் இருக்கு பாருங்க. இதுல அதர்வன வேதத்துல ஒரு சின்ன பார்ட். அதர்வன வேதத்துல மாந்திரிகம், தாந்திரிகம் எல்லாமே இருக்குது. முத்திரைகள் கூட அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். சோ அதாவது எல்லாமே நல்ல விஷயத்துக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. ஒரு எனர்ஜி அப்படின்னா அந்த எனர்ஜி எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம்.
அந்த எனர்ஜிக்கு இது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஆனா நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதற்கு தகுந்த விளைவுகள் நமக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இப்ப நம்ம கத்துக்கூடிய தாந்திரிகம்ங்கிறது ஒரு எனர்ஜி சக்தி நிலை தான். இதுல எந்திரங்கள், சிம்பிள்ஸ், குறியீடுகள், சில மந்திரங்கள் இதெல்லாமே கத்துக்க போயிடும். சரிங்களா? இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நல்லபடியா பயன்படுத்திக்கிறது, அதே மாதிரி நம்ம வீட்டுல குடும்பத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறது, இது எல்லாமே நம்ம கத்துக்க போகிறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்துவோம். நமக்கு பயன்படுத்தி நம்ம அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. இப்ப எந்திரங்கள், குறியீடுகள் அப்படின்னா அந்த எந்திரங்கள், குறியீடுகள் நீங்க என்ன பண்ணுங்க, தேவைப்பட்டா குழந்தைகளாக இருந்தால், சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அந்த சிம்பிள்ஸ், அந்த எந்திரங்கள், குறியீடுகள், சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சு நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். இதே கொஞ்சம் நல்ல ஒரு ஏஜ் அப்படின்னா ஒரு 10 வயசுக்கு மேல வச்சுக்கோங்க, 10-12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு நீங்க இந்த எதுக்கு தேவையோ அதை மட்டும், அந்த எந்திரம் மட்டும் சொல்லி கொடுத்து அவங்கள வரைய சொல்லணும், அவங்கள பிராக்டிஸ் பண்ண சொல்லணும். அவங்களே பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களே அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, நான் இந்த எந்திரத்தை வரைஞ்சி 108 தடவை பிராக்டிஸ் பண்ணி நான் அதுக்கான எந்திர மந்திரம்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை எடுத்து வரைஞ்சி அவங்களுக்கு கொடுக்கலாமா? ஏன்னா என் பையன் அதை நம்ப மாட்டாங்கிறான், என் பொண்ணுக்கு அந்த பொறுமை இல்லை, அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, வேணா நீ கொடுத்தா செஞ்சு கொடு, நான் வேணா வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க செய்யறதுக்கு ரெடியா இல்லை, அவங்களுக்கு டைம் இல்லை, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் சொல்றதாக இருந்தால் அவங்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க செய்யுங்கன்னு சொல்றீங்க, அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஒரு நிகழ்வுக்குள்ள இருக்காங்க, ஒரு விஷயத்துக்குள்ள இருக்காங்க, அது ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க கர்மா அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட கர்மா பலமாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க போய் என்ன பண்ணி அவங்க கர்மாவை தடுக்கிறீங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? இப்பதான் கேக்குதுங்களா? ஓகே. நீங்க அவங்க கர்மாவை நீங்க எடுக்கிறீங்க, நீங்க பேரண்ட்ஸ் தான், சொந்த பசங்க தான், எல்லாமே ஓகே, கரெக்டா தான் இருந்தாலும் அவங்களோட கர்மா அவங்க அனுபவிக்கணும். அதனால இந்த தாந்திரிக பரிகாரம் பயிற்சி நம்ம படிக்க நிறைய விஷயங்கள் கத்துக்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம ப்ராப்ளத்தை விட்டுருவோம் ஃபர்ஸ்ட். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, பசங்க, வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்காக நம்ம சொல்யூஷன் தேட ஆரம்பிப்போம். அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லதா இருக்குமே, அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா அவங்க வாழ்க்கை முன்னேறுமே, இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க லைஃப் நல்லா டெவலப் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணையோட இருக்க ஆரம்பிப்போம். தாராளமா இருக்கலாம். இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க வீட்டுல இருக்கிற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த எந்திரம் எனக்கு வரைய தெரியும், வரைஞ்சி நான் கொடுக்குறேன், அதை உங்களுக்கு நீங்க உங்க கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லுங்க. சரி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா தட்சணையை வாங்கி கொண்டுதான் கொடுக்க வேண்டும், தட்சணையை வாங்கி கொள்ள வேண்டும். அந்த எந்திரம் நீங்க வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ண அவங்களுக்காக தனியாக எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க, அதுக்கு தட்சணையை வாங்கி கொள்ள வேண்டும்.
எவ்வளவு வாங்கலாம்னு கேட்டா உங்க எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். ஒரு 1000, 2000, 5000, 10,000 எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். 1,00,000 கூட வாங்கலாம். சரிங்களா? தட்சணை வாங்கி கொண்டுதான் கொடுக்க வேண்டும். இதுல என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்காக நம்ம நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இங்க உட்காந்து அவங்களுக்காக மந்திரம் சொல்லி எந்திரம்லாம் வரைஞ்சி தரோம். இது நேரம், டைம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த டைம் திரும்பி வராது. ஸோ அவ்வளோ வேல்யூவே இல்லாத, அதாவது அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கக்கூடிய டைமை இன்வெஸ்ட் பண்றோம் அவங்களுக்காக. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க கிட்ட நார்மலா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல இலவசமா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கையில வச்சுக்கோன்னு சும்மா வச்சுக்கிறாங்க, நம்ப மாட்டேன்றாங்க, நம்பிக்கை எல்லாம் போயிடுது. சரி கொடு வச்சுக்கிறேன் அப்படிதான் இருக்காங்களே தவிர ஒரு நம்பிக்கையோட ஒரு பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை அவங்க எந்த அளவுக்கு காஸ்ட்லியா வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதை மதிக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு எந்திரம் வரைஞ்சு கொடுக்குறோம்னா அந்த எந்திரத்தோடைய மதிப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒண்ணு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி அங்க ஒர்க் ஆகுது. அடுத்தது அவங்க ரிசீவ் பண்ணதான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்ப நான் அவங்களுக்கு கால் பண்றேன், நீங்க ஆன்சரே பண்ணல, நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், நீங்க ஓபனே பண்ணல, படிக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப நீங்க அந்த மாதிரிதான் எந்திரம் அவங்களுக்கு இலவசமா நீங்க வரைஞ்சு கொடுத்தீங்க, எந்திரம் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வாங்கி சும்மா வச்சுக்கிறாங்க, அவங்க ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இருக்கட்டும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அந்த மனநிலையில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த எனர்ஜி அங்க ஒர்க் ஆகினாலும் அந்த எனர்ஜி அவங்களால ரிசீவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீ எந்திரம் எழுதி கொடுத்தீங்க, அந்த எந்திரத்தை நான் பத்திரமா தான் வச்சிருக்கிறேன், ஒன்னும் ஒர்க் ஆகல, ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. எப்படி ஒர்க் ஆகும்? அவங்க ரிசீவ் பண்ணாதானே. நான் மெசேஜ் அனுப்பிட்டேன், அவங்க பார்க்கல, அவங்க ஓபன் பண்ணவே இல்லை அது மெசேஜை. நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நம்ம மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னா என்ன வரவே இல்லை, அனுப்பியிருக்கேன், ஓபன் பண்ணாதானே தெரியும், ஓபன் பண்ணாதான் படிக்க முடியும் என்ன மெசேஜ்னு. ஆடியோ மெசேஜ் அது கேட்டதானே தெரியும். ஆக அந்த எனர்ஜி நிலை இருக்குது, அதை அவங்க ரிசீவ் பண்ண வேண்டும். எப்ப ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு நம்பிக்கை இருக்கும்போது ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எந்திரம் நமக்கு கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது ரிசீவ் பண்ணுவாங்க. பேசிக்கா நம்பிக்கை இருக்கும்போது. அந்த நம்பிக்கை எப்படி உருவாகும்னு கேட்டா, சிலருக்கு பணம் நிறைய கொடுத்தாங்கன்னா நம்பிக்கை இருக்கும். 10,000 ரூபாய்ப்பா இந்த எந்திரம், சும்மா சாதாரண இல்ல, வா ஏன் இதை கையில வச்சுட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்கும் தெரியுமான்னு பணம், ஃபீஸ் அதிகமா, அதாவது பொருளாதாரம், பணம் அதிகமா கொடுத்துருக்காங்க, தானா நம்பிக்கை வந்துடும். அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா தானா நம்பிக்கை வந்துடும், ஏன்னா பணம் கொடுத்துருக்காங்க. இது நீங்க 5 ரூபாய் 50 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 50 ரூபாய் சும்மா ரூபாய் அப்படின்ட்டுருவாங்க. அதாவது ஒரு மக்கள் ஒரு மாதிரிங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லலை, எல்லாருக்குமே நீங்க 50,000 வாங்கணும், 1,00,000 வாங்கணும்னு சொல்லலை. உங்களை ஓகே நீங்க நல்லது செய்வீங்கன்னு அவங்க ஒருத்தங்க நம்புறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்தா அதையே நம்புவாங்க. ஓ இவர் கொடுத்துருக்காங்கப்பா, அதனால பத்திரமா வச்சோம், நிச்சயமா வேல்யூபிளா தான் இருக்கும் அப்படின்னு அப்படி நம்புவாங்க. சிலருக்கு காஸ்ட்லியா கொடுத்தாதான் நம்புவாங்க. அதே விஷயம்தான், சிலருக்கு காஸ்ட்லியா கொடுத்தா நம்புவாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதற்கான சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது இப்ப தாந்திரிக பரிகாரம் மூலியமா நீங்க ஒருத்தருக்கு எந்திரம் வரைஞ்சு கொடுக்குறீங்க, சிம்பிள் வரைஞ்சு கொடுக்குறீங்க, யார் மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லி தரீங்க, ஏதோ ஒன்று செய்றீங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு ஃபீஸ் தராங்க, வாங்கிக்கிறீங்கன்னா அதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து நீங்க சமுதாயத்துக்கு தான தர்மம் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க 1000 ரூபாய் ஃபீஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10%, ஒரு உதாரணத்துக்கு 10%, 100 ரூபாய் என்ன பண்ணுங்க, அன்னதானம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்னதானம், வஸ்திரதானம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரஸ்டுக்கு தானம் கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஒருத்தங்க 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்க, தாந்திரிகத்துல ஏதோ சிம்பிள் நம்ம தரோம், ஏதோ ஒன்று தரோம், சரிங்களா? என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட
1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா 100 ரூபாய்க்கு யாருக்காவது தானம் அந்த மாதிரி கொடுத்துருங்க. 100 ரூபாய் 100 ரூபானே இல்லை, உங்களுடைய விருப்பம் அது. நீங்க 10 ரூபாய் கொடுத்தாலும் 100 ரூபாய் கொடுத்தாலும் இல்ல 1000 ரூபாய் மொத்தமா கொடுத்தாலும் அது உங்களுடைய விருப்பம். ஒரு அமௌண்ட் எடுத்து தானம் அன்னதானம் இன்னைக்கு மத்தியானம் என்ன பிறகு ஒருத்தருக்கோ 2 பேருக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துருங்க, இல்ல ஒருத்தருக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்களா? இது செய்யணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் மாசம் ஃபுல்லா சேர்த்து வச்சு மாசத்துக்கு கொடுக்குறோமாங்க. அது கரெக்டா கால்குலேட் பண்ணி வைக்க முடியும்னா வைங்க. இல்ல மாசம் தாந்திரிக பரிகாரம் மூலமா எனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் 10%. நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு 10% கொடுத்துருங்க. எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க 10%. இல்லைங்க நான் அன்னன்னைக்கு வாங்குறேன், எப்பயாவது நான் பார்ப்பேன், அப்பப்ப ஃபீஸ் வாங்குறேன், அப்பப்ப கொடுத்துருங்க. ஆக மொத்தம் நீங்க யார்கிட்ட இருந்து தாந்திரிக பரிகாரம் மூலியமா ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு தனியா ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு சமுதாயத்துக்கு நல்லது செய்யறது கொடுத்துருங்க. இது ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல 2 நல்ல விஷயம் நடக்கும். இப்ப யார் ஃபீஸ் கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அவங்க கிட்ட போய் அன்னதானம் போட சொன்னீங்கன்னா நிறைய பேர் போட மாட்டேன்றாங்க. எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறமா போறேன்னு விட்டுறாங்க. இப்ப அவங்க கொடுத்த ஃபீஸ்ல இருந்து எடுத்து நீங்க ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது ஒண்ணு உங்க கையால் அன்னதானம் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம் வந்து சேரும். சரிங்களா? 2வது அவங்க தானே ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க அமௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். ஒரு பார்ட் அமௌண்ட் புண்ணியம் போய் சேரும். இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சப்போஸ் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட கர்மாவை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த புண்ணியம் அந்த கர்மாவை கிளியர் பண்ணி விட்டுரும். சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டுதான் தாந்திரிக பரிகாரம் இந்த சிம்பிள் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க எந்திரம் அரைஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கேட்டுதான் செய்றீங்கன்னா அவங்க கர்மா நீங்க எடுக்கல, அவங்க கர்மா உங்க மூலியமா கிளியர் ஆகிறது, உங்களுக்கு நல்ல கர்மா தான் அங்க உருவாகிறது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி சைடுக்கு சப்போஸ் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல அவங்க கர்மாவை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்ப நீங்க அந்த அவங்க கொடுக்குற அமௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்து நீங்க தானம் அன்னதானம் கொடுக்கும்போது இல்ல தானம் ஏதோ ஒரு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கர்மா அங்க கிளியர் ஆகிவிடும். அவங்க கிட்ட எடுத்த கர்மா உங்க கிட்ட வராது, தேவையில்லாத கர்மா வந்து சேராது. கிளியர்? அதனால தாந்திரிக பரிகாரம் முறையில எது செஞ்சாலும் நிச்சயமாக அதை செய்யணும். அதே மாதிரிதான் ரேக்கி ஹீலிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது இது மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. எனர்ஜி லெவல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இது ரொம்ப நல்லது. முக்கியமா தாந்திரிக பரிகாரத்துக்கு நிச்சயமா பண்ணி ஆக வேண்டும். சரி, நமக்கு நாமே இப்ப தாந்திரிக பரிகாரம் எடுத்துக்கிறோம், நமக்கு நாமே சிம்பிள்ஸ் வரைஞ்சுக்கிறோம். இதற்கு ஏதாவது பண்ணணுமா? இதற்கு எதுவும் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தோணும், உங்களுக்கு ஃபீல் ஆகும். திடீர்னு தோணும் இன்னைக்கு என்ன கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு புதன்கிழமை, சரி புதன்கிழமை தானே இன்னைக்கு, ஆமா புதன்கிழமை, இன்னைக்கு என்னமோ தெரியல யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, வாங்க நேரம் போய் கடைக்கு போவோம். இப்பவே இல்லைங்க, ஒரு மத்தியானமா ஒரு 12 மணிக்கு ஏதாவது கடைக்கு போவோம், ஹோட்டல் போவோம், நல்ல ஃபுட்டா ஒண்ணு வாங்குவோம், யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். தோணும். நமக்கு நாமே பரிகாரம் செஞ்சுக்கும் போதும் தோணும். பரிகாரம் அப்படின்னாலே நம்மளுடைய எனர்ஜி லெவல் மாற்றம் தான். சரிங்களா? அது எப்படிங்க ஒரு பாக்கெட் ஃபுட்டு வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா உடனே நம்ம எனர்ஜி லெவல் மாறிடுமா? மாறும். அது எப்படி மாறும்? தான் வாழ்த்தலனாலும் தன்னோட வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களோட பசி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பசியாத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. பிரதர் ஒரு நிமிஷம், இப்போ நான் கொடுக்குறேன் நீ பெறுன்ற எண்ணத்துல நிறைய பேர் கொடுக்குறாங்கல்ல தானம், அது எப்படி இதாகும்? அது கொடுக்க கூடாது, அந்த எண்ணத்துல கொடுக்க கூடாது. நான் பார்த்து 2-3 டிக்கெட் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரதர். அதுல பெருசா ரியாக்ஷன் நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது நம்ம செயல்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த செயல்களுடைய ரீசன் சொல்லலாமா?
என்ன பர்பஸ்க்காக அந்த செயல் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன மனநிலையில இருந்து என்ன பர்பஸோட நம்ம செயல் செய்கிறோம். எனக்கு இந்த தானம் கொடுக்கறதுனால புண்ணியம் வந்து சேரும், என்னோட கர்மா கழியுன்ற தாட் ப்ராசஸ்ல வச்சா பெருசா நடக்காது. நோக்கம், கரெக்டான வார்த்தை நோக்கம். எந்த நோக்கத்தில் செய்யறோம்? அவங்க பசியாரணும், அவ்வளவுதான் நமது நோக்கம். நான் கொடுத்து நீ வாங்குற அளவுக்கு இருக்க பத்தியா, அதெல்லாம் தேவையே இல்லை. அப்ப பிரபஞ்சம் நினைப்பாங்க, நான் கொடுத்து நீ வாங்குற அளவுக்கு நினைக்கிற பத்தி இருக்க பத்தியா. அதேதான் ஒரு கோயில் போறோம், வெளியில உட்காந்து இருக்கிறாங்க நிறைய பேர், உட்காந்துட்டு என்ன கேட்கறாங்க, உள்ள போய் நம்ம என்ன கேட்கிறோம், இவங்க 5 ரூபா 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம உள்ள போய் என்ன கேட்போம், எனக்கு 5000 கூட 50,000 கூட 5 லட்சம் கூட 5 கோடி கொடுன்னு கேட்போம். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? சேம் கான்செப்ட், சேம் தான். இவங்க அமௌண்ட் கம்மியாக கேட்கறாங்க, நம்ம வெளில அதிகமாக உள்ள போய் அதிகமாக கேட்கறோம், அவ்வளவுதான். 2 பேரும் ஒண்ணுதானே. இப்ப ரெண்டு சேமுமே சொல்லலாம், சேம் அண்ட் சேம். எஸ், சேம் அண்ட் சேம். 2 பேரும் ஒண்ணுதானே. இப்ப எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் வாழ்க்கையில பிரச்சனை தீர்த்து வை. நீங்க கோயிலுக்குள்ள எதை கேட்டாலும் இந்த மாதிரி கேட்கறது எதுவாக, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. வெளியில இருக்கிறவங்களும் அதான் கேட்கறாங்க, என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குப்ப எனக்கு 50 ரூபா கொடு, 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடுன்னு கேட்கறாங்க. உள்ள போய் நம்ம என்ன கேட்கறோம், என் வாழ்க்கையில உள்ள பிரச்சனை இருப்போ சரி பண்ணி விடுன்னு கேட்கும். நம்ம டீசெண்டா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு நீட்டா வேஷ்டி சட்டை கட்டிட்டு கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஓகே ஓகே. ஓகே, நெட்வொர்க் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆயிடுது, அதுதான் தெரியலன்னு பார்ப்போம். அப்ப நம்ம கோயில் உள்ள போய் கேட்கறதுக்கும் அவங்க வெளியில கேட்கறதுக்கும் வித்தியாசம் பெருசா எதுவுமே இல்லை. சரி, அதுக்குன்னு கோயில் போய் கேட்க வேணாம்னு சொல்லலாங்க. சரிங்களா, கேட்கலாம். அது ஒரு பரிகாரம் தான், பரிகாரம் பண்ணலாம். சிலர் வந்து கோயில்ல போயிட்டு சாமி பேருக்கு பூஜை பண்ணுவாங்க. அது சரியான்னு கேட்டா, என்னை பொறுத்தவரையிலும், என்னோட இண்டிவிஜுவல் தாட் ப்ராசஸ் இது, என்னை பொறுத்தவரையிலும் சாமிக்கே பூஜை பண்றாலும் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு கேட்டா கிடையாது. ஒண்ணு நம்ம பேருக்கு பூஜை பண்ணிக்கலாம், அர்ச்சனை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணுவாங்க, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்களா, நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம், அது பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப தாந்திரிக பரிகாரம் மூலியமா நிறைய விஷயம் நம்ம பரிகாரம் சொல்லி தர போறோம், நிறைய செய்ய போறோம். அப்படின்னா அந்த ஃபீஸ் வாங்குறத பயன்படுத்த வேண்டும், மற்றவங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். சமுதாயத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்ப நம்ம சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கணுன்றதுக்காக நம்ம சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. இப்ப அன்னதானம் கொடுக்கறது, வஸ்திரதானம் கொடுக்கறது, நம்ம வாங்குறோம், போறோம், நேராக கடையில வாங்குறோம், கொண்டு போய் கொடுக்குறோம், இந்தாங்க நீங்க பசியா இருங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு வயிறு நிறையட்டும் சொல்லி மனசார கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளவுதான்.
கொடுப்பது நமது இயல்பாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது இயல்பாக இருக்கும். இது என்னோடது, நான் பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லி மூச்சை உள்ள எடுத்து வச்சுக்கோங்க, வெளில விடாதீங்க. நல்லா மூச்சை இன்ஹேல் பண்ணிட்டு, அப்பாடா இது என்னோட மூச்சு காத்து, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், திரும்ப அனுப்ப மாட்டேன், உள்ள எடுத்து வச்சுக்கோங்களேன். முடியாது இல்ல? அதே மாதிரிதான் வெளில விட்ட மூச்சு காத்து எனக்கும் உனக்கும் பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. நான் அதனால மூச்சை வெளியில உள்ள எடுக்க மாட்டேன், வெளியில கொடுத்துறேன்னு சொல்லி அப்படியே விட்டுடுங்களேன். எப்படி இந்த மூச்சு விடுவதும் எடுப்பதும் இயல்பாக நடக்கிறதோ, நம்ம கொடுப்பதும் பெறுவதும் இயல்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம மனசார இதை வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க யாருக்காவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறீங்க, இப்போ ஒரு அன்னதானமே கொடுக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஒரு இடத்துல போய், ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு உணவு வாங்குறீங்க, வாங்கி கொடுக்குறீங்க. அந்த உணவை நீங்க சாப்பிடுவீங்களா? எஸ், நான் சாப்பிடுவாங்க. அப்ப தாராளமா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நான் மனுஷன் சாப்பிடுவேன்னா அதெல்லாம் நான் சாப்பிட்டு அங்கதான் போய் சாப்பிடுவேங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டாங்க. இது என் குவாலிட்டி எவ்வளவு தெரியுமா, என் தகுதி எவ்வளவு தெரியுமா? ஆனா இவங்களாம் யார்? சாதாரண மக்கள். இந்த பிடிச்சி வச்சுக்கோ, இதை நீயே சாப்பிடு. அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே பிரபஞ்சமும் நமக்கு அதே தான் பண்ணுவாங்க. இறைவன் என்ன நினைப்பாரு, ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடறாளுப்பா, நீ சாதாரண கையேந்தி போல சாப்பிடல, உனக்கு இது தகுதி, இது போதும் வச்சுக்கொண்டு நமக்கு தகுதி. அதாவது மற்றவங்களோட தகுதியை பார்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிரபஞ்சமும் அவங்களோட நமக்கான தகுதியை பார்த்து நமக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதுக்கு நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல போய் வாங்கி லஞ்ச் பேக் வாங்கி கொடுக்க அப்படி நான் சொல்ல வரல. நீங்க எந்த ஹோட்டல், இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப அப்படியே ரோட்ல போயிட்டு A2B இருக்கு, சங்கீதா ஹோட்டல் இருக்கு, சரண பவன் இருக்கு, ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கு, பக்கத்துல ஒரு கையேந்தி பவனும் இருக்கு. நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க? நான் A2Bல போய் சாப்பிடுவேங்க. அப்ப A2Bல ஒரு மீல்ஸ் வாங்கிக்கோங்க, வெளில வந்து யாருக்காவது கொடுத்துருங்க. A2Bல எவ்வளவு தெரியுமா மீல்ஸ்? 220 ரூபா ஒரு மீல்ஸ், தெரியுமா? நீங்க சாப்பிடுறீங்களா? வெளியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தகுதி நீங்க பாக்குறீங்க. உங்க தகுதி நீங்க அவங்க தகுதிக்குள்ளெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க வேல்யூன்றது முக்கியம் கிடையாது, நோக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கையேந்தி போன 50 ரூபாங்க ஒரு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி வந்து 50 ரூபாங்க. சரி, 2 வாங்குங்க, ஒண்ணு நீங்களும் சாப்பிட்டு இன்னொருத்தர் கொடுங்க. ஓகே, பண்ணலாம். அப்ப பண்ணுங்க. இங்க நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம், எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், இல்ல செலவு பண்றது முக்கியம் கிடையாது. எந்த நோக்கத்துல, எந்த மனநிலையில இருந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட தகுதி ரொம்ப உயர்ந்தது, மற்றவங்களோட தகுதி ரொம்ப தாழ்ந்தது. அதனால அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க, மற்றவங்க தகுதிக்காக நீங்க எதுவும் செய்யல, உங்க தகுதிக்காக நீங்க செய்றீங்க. தகுதிங்க, தொகுதி கிடையாது. சரிங்களா? தகுதி. சோ நம்ம கொடுக்கறது நல்லதாக கொடுக்க வேண்டும். கடலூர்ல நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவாரு. அவர் என்ன வசனம் சொல்லுவார்னா, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் கொடுப்போம் மாஸ்டர் அப்படிம்பாரு. அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுப்பாராம். அவரு இந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும் ஆசைப்பட்டாருன்னா அந்த ஹோட்டல்ல வாங்கி தான் அவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி. சரிங்களா? நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. சப்போஸ் இதுவரையிலும் நம்மளும் அந்த மாதிரி தகுதி என்னங்க அவங்களுக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இனிமே நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு அப்படிதான் கொடுப்பாங்க. உனக்கு இது போதும் தம்பி, நீ வச்சுக்கோட தம்பி அப்படின்னு நம்ம கிட்ட இதான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க அதுக்கு நீங்க வந்து சரணபவன்ல சாப்பிட்டுட்டு ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்ச் வாங்கி தர சொல்ல, அப்படி சொல்ல வரல. புரியுதுங்களா? நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு அண்ணா யாருக்கோ ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடுவீங்களா? சைஸ் பத்தாதீங்கன்னு சொல்லாதீங்க. அந்த குவாலிட்டி, அந்த பிரைஸ்க்கான ட்ரெஸ் நான் சொல்ல வரேன். அந்த வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ணுவீங்களா? அந்த குழந்தையோட கம்ஃபர்ட்டையும் பார்த்து நம்ம, அதாவது அதுக்கு எப்படி இருக்கும்ன்றதுல நம்ம சந்தோஷப்பட்டு கொடுக்கணும் பிரதர். அதான் போட்டா எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க கம்ஃபர்ட்டா இருக்கணும். கரெக்ட். அந்த கம்ஃபர்ட் கொடுக்கணும். அங்க பிரைஸ் பார்க்க கூடாது.
சரிங்களா? அதனால அந்த மாதிரி கொடுங்க. எப்படி நீங்க தாந்திரிக பரிகாரம் மூலியமா ஒரு ஃபீஸ் வாங்கினா கூட, இப்ப சப்போஸ் இப்ப ஒரு 1000 ரூபாய் தான் ஃபீஸ் கொடுத்துருக்காரு, 10% 100 ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்க. நீங்க சங்கீதா ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க, 200 ரூபாய் லஞ்சு. நீங்க லஞ்சே வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா 200 ரூபாய் லஞ்ச் நீங்க பார்சல் வாங்கலாம் 200 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 1000 ரூபாய் தானே கொடுத்துருக்காங்க, அதுல 10% 100 ரூபாய் தானே இருக்கு. அப்ப இன்னொரு 100 ரூபாய் அந்த பேரை கொடுக்கலாமா? அது ஓகே. இன்னொருத்தங்க யாராவது ஃபீஸ் பே பண்ணா இன்னொரு 200 ரூபாய் சேர்ந்துருச்சா ஓகே, வாங்கி கொடுங்க. சோ மைண்ட் ஒரு விஷயம் பிரதர், ஆக்சுவலா சஸ்பெண்ட் காஃபி, சஸ்பெண்ட் டிஃபன், சஸ்பெண்ட் மதிய லஞ்ச் கூட இருக்கு பிரதர். ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பின்னே வர்றவன் திடீர்னு சம் கேஷோ ஏதோ சம் எடுக்கலன்னா கூட வைக்கலன்னா கூட யாரோ ஒருத்தங்க சாப்பிடட்டும்னு சொல்லி அந்த பேமெண்ட் ஒண்ணு பண்ணிட்டோம்னா யாருக்கும் உதவும் பிரதர் அது. இப்ப சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இப்ப நீங்க போய் சாப்பிடுறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சஸ்பெண்ட் யாருக்காவது வரட்டும்னு சொல்லிட்டு அவங்க 200 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு வரீங்க. நானே இப்ப சங்கீதா ஹோட்டலுக்குள்ள வரேன், எனக்கு அந்த வேல்யூ தெரியும் தானே, எவ்வளவு நான் பே பண்ணணும் எனக்கு தெரியும் தானே. நான் ஒரு மீல் சாப்பிட வரேன், அந்த மீல்ஸோட விலை 200 ரூபான்னு எனக்கு தெரியும். அது கொடுக்குற தகுதி எனக்கு இருக்குதானே, தெரிஞ்சுதானே உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுறேன். இப்ப நீங்க இல்ல இது ஃபாரின்ல இருக்கு பிரதர் இந்த விஷயம். ஓகே ஓகே ஓகே, அது புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எனக்காக பே பண்ணிருக்கீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே அமௌண்ட் இருக்கு எனக்கு, அதாவது இப்படி சொல்லலாமா, எனக்கு அந்த தகுதி இருக்கு. 200 ரூபாய் தெரிஞ்சு நான் சாப்பிட தான் போறேன். அப்ப நீங்க எதுக்காக எனக்கு பே பண்ணுமா? அதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க யாருக்காவது வாங்கி கொடுத்துடலாமே. யாரால உண்மையாவே உணவு பசிக்குதோ, யாரால வாங்கி சாப்பிட முடியும் அவங்களுக்கு கொடுக்கறது அன்னதானம். சரிங்களா? உண்மையாவே யாரால முடியல, வாங்க முடியல. இப்ப நீங்க ஒரு கோயில் போறீங்க, கோயில்ல அன்னதானம் கொடுக்குறாங்க, நீங்க கோயில்ல இருந்து வெளியில வரீங்க, எங்கேயுமே ஹோட்டலே இல்லை. அங்கிருந்து நியரஸ்ட் ஹோட்டல் 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. உங்களுக்கு பசிக்குது, நீங்க கார்ல வரீங்க, 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா கூட அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு நல்லா பசிக்குது, அப்ப நீங்க கோயில்ல கொடுக்குற அன்னதானம் சாப்பிடலாம். இதே உங்களுக்கு வீட்டுல இருந்து வெளில வரீங்க, கோயில்ல இருந்து வெளில வரீங்க, எதிரிலேயே ஹோட்டல் இருக்கு, நீங்க அங்க போய் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. இப்ப நீங்க 5 பேர் வந்திருக்கீங்கனாலும் ஒரு 200 ரூபாய் 1000 ரூபாய் ஆக போகுது. 1000 ரூபாய் நீங்க சாப்பிட்ற அளவு உங்ககிட்ட பணம் இருக்கு. இப்ப நீங்க கோயில்ல அன்னதானம் சாப்பிடுறது தப்பு. ஏன்னா யூ ஹாவ் மணி. சரிங்களா? அந்த நீங்க 5 பேர் சாப்பிட்றதுக்கு பதிலா உண்மையாவே பசி இருக்கிறவங்க யாரும் அந்த 5 பேர் உணவு சாப்பிடலாம். அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப சில இடத்துல 24 மணி நேரமும் இந்த அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க ஓகே. இப்ப நீங்க வடலூர்லாம் போனீங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும், அங்க ஓகே, நீங்க போய் சாப்பிட்றீங்களா, அது ஓகே. இப்ப பர்டிகுலர் 100 பேருக்கு தான் அங்க அன்னதானம் வச்சிருக்கேன், யாரோ ஒரு இடத்துல 100 பேருக்கு அன்னதானம் வச்சிருக்கேன், அங்க போய் நீங்க 5 பேருக்கு உணவு நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, சில கோயில் அப்படிதானே. திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா நேரம் நாள் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. ஜெயின் டெம்பிள்ல கூட நிறைய இருக்கு பிரதர், இப்படி 24x7. எஸ், அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம். இதே பர்டிகுலர் ஒரு சில கோயில்ல 1 to 2 மணி தாங்க லஞ்சு, அப்ப மட்டும் தான் அங்க அன்னதானம் போடுன்னு இருப்பாங்க பாருங்க, அங்க ஒரு 50-100 பேருக்கு சமைச்சிருப்பாங்க. சரிங்களா? நீங்க வெளியில வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா நீங்க வெளில வந்து சாப்பிடுங்க. இன்னொருத்தவங்களோட உணவை நம்ம எடுத்துக்கிறது தப்பு. சரிங்களா? அதனால இதெல்லாம் வந்து தாந்திரிகத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. இதை நம்ம தெரியாம செஞ்சுட்டு இருப்போம். அதே மாதிரி உணவுல வந்து இன்னொரு விஷயங்க, நைட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில சாதம் வச்சிருப்போம், டிஃபன் எல்லாமே ஓகே, எல்லாம் முடிச்சு நைட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுவாங்க, நாய்க்கு போடுவாங்க. சரிங்களா? இது கூட பரவாயில்ல. சிலர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டு அதை எடுத்து எப்படி சொல்லலாம், எச்சில் பண்ண உணவு நாய்க்கு போடுவாங்க. அது போடக்கூடாது, மிக தவறு. அது ரொம்ப ரொம்ப தவறு. உங்களுக்கு தெரியல எவ்வளவு பசிக்குதுன்னு. என்னோட பசி 2 தோசை சாப்பிடுவோம் நைட்டு, சரி 3 தோசை தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு 2 தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இன்னொரு தோசை எடுத்து நாய், நீங்க எச்சில் பண்ண தட்டில் கொடுக்க கூடாது. அதுல 2 விஷயம் நடக்கும். அதை நம்ம சாப்பிடுவோமோன்னு யோசிக்கணும். எஸ்,
நம்ம சாப்பிடுமா? சாப்பிட மாட்டோம் இல்ல. அப்ப நாயும் சாப்பிடாது. நாய் வந்து ரொம்ப கேவலமாகவும் நம்ம உண்மை உயர்ந்தவங்களாகவும். நாய்க்கு இருக்கிற நன்றி கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது பல நேரங்களில். விலங்குகள் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, எறும்பு வரிசையா போயிட்டு வருது. நம்ம ஒரு இடத்த உணவு பாத்திரம் கூட்டமா போய் அடிச்சுப்போம், எறும்பு வரிசையா போயிட்டு வருது. நீ போயிட்டு வரியா? ஓகே நானும் போறவா, வரிசையா போயிட்டு வராங்க. அந்த ஒழுக்கம் கூட நம்ம கிட்ட இல்லை. அப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த விலங்குகளை விட நம்ம கம்மியா தான் இருக்கிறோம். சரி, அப்படி கம்பேர் பண்ண வேணாம். நம்மளும் விலங்குகள் சரி எல்லாமே ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இறைவனை பொறுத்தவரை எல்லாம் ஒண்ணுதான். அரை எண் 305 கடவுள்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதுல பிரகாஷ் ராஜ் ஒரு வசனம் சொல்லுவாரு. கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாரு, இங்க வந்து 1000 உயிர் போக போகுது அப்படிம்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இங்க 1000 உயிர்லாம் இல்லவே இல்லை, மொத்த குடும்பமே 500 குடும்பம் 400 குடும்பம் தான் இருக்கு அப்படிம்பாங்க. நான் சொன்னது 1000 உயிர்னு தான் சொன்னேன், மனிதர்கள் மட்டும் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே உயிர் தான். கொசு இப்ப சாவ போகுது, 1000 கொசு சாவ போகுது. கொசுவா அப்படிவாங்க. கொசுனா உங்களுக்கு சாதாரணம், ஆனா இறைவனை பொறுத்தவரை கொசுவும் ஒரு உயிரினம் தான். எவரிதிங் ஈக்குவல். அதனால நம்ம இப்ப நீங்க வந்து கொஞ்சம் உணவு எடுக்கிறீங்க, சாதம் எடுக்கிறீங்க, தட்டுல போறீங்க, சாப்பிடுறீங்க. ஓகே, உங்களுக்கு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிடுங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? டன். சரி, இப்ப என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா உணவு இருந்தால் நீங்க சாப்பிட எச்சில் படாத உணவு வந்து அதை நாய்க்கு போடலாம். சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த உணவு அப்புறம் நம்ம தட்டுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த மற்ற எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தண்ணியில கரைச்சி காலையில மாட்டுக்கு கொடுக்குறாங்க. சிலர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. அதுவும் கொடுக்க கூடாது. அந்த உணவு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குன்னா தாராளமா கொடுக்கலாம். கெட்டு போயிடுச்சு சாப்பிட முடியாதுன்னா அந்த உணவு சாப்பிட்றதுக்கு வேற உயிரினங்கள் இருக்கு. அது எதுன்னு கேக்குறீங்களா? கெட்டு போன உணவு சாப்பிட்றது தூக்கி போட்டீங்கன்னா அதுல சில பூஞ்சான் கிருமிகள்லாம் வந்து அந்த உணவு சாப்பிடும். ஏன்னா கெட்டு போன உணவு அழிக்கிறதுக்கு சில உயிரினங்கள் பிறக்கும். கிருமிகள்லாம் வருது பாருங்க, வண்டு, புழு, பூச்சிலாம் வருது பாருங்க. அதெல்லாம் அந்த இடத்துல பிறந்து அதை சாப்பிட அழிச்சிடும். கெட்டு போன உணவை மாட்டுக்கு கொடுக்கறது, நாய்க்கு கொடுக்கறது, பூனைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அதே முடிஞ்ச அளவு உணவு கெட்டு போகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. தாந்திரிக பரிகாரம்னா என்னென்னமோ கிளாஸ் எடுப்பீங்கன்னு பார்த்தா இதெல்லாம் சொல்லிட்டு, இதுதாங்க பேசிக்காவே. இதெல்லாம் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம பில்டிங் கட்டிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? பில்டிங் நல்லா பழப்பழன்னு ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். பேஸ்மெண்ட் லைட்டா அடிச்சுன்னா மொத்த பில்டிங் கீழே வந்துடும். அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு உதவும் போது, மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப கூட நிறைய பேர் சொன்னாங்க, பணதானம் கொடுக்கும்போது போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல போடுங்களா அப்படின்னாங்க. இதை நான் கொடுக்கலங்க, என்னோட டீம் மெம்பர்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன், அந்த அமௌண்ட்ல அன்னதானம் கொடுக்குறேன். அது எக்ஸஸ் ஆச்சுன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆகுதோ அதை நான் போட்டு கொடுக்குறேன், அவ்வளவுதானே தவிர இதை நான் கொடுக்கல அமௌண்ட்டு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், உங்களுக்கு அந்த இது கிடைக்கும், அந்த இதெல்லாம் தேவையில்லை. வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது. குரூப்லயாவது போடலாமே அப்படின்னாங்க. நீங்க அன்னதானம் கொடுக்கறது குரூப்லயாவது போடலாம் இல்ல. நம்ம அன்னதானம் கொடுக்குறோம், இன்ஃபார்ம் பண்றோம், அவங்களும் பேமெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். இது நம்பிக்கை, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, ஆடு சம்பந்தப்பட்டது கிடையாதுன்றோம். பட் இன்னமும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நீங்க போட்டோ போட்டாதான் ஃபெமிலியர் ஆவீங்க, தெரியும் மற்றவங்களுக்கு அப்படின்றாங்க. என் மனசுக்குன்னு அது படலை, அது செஞ்சாகணுமா அப்படின்னு ஒரு மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கு. சத்தம் இல்லாம செஞ்சா கூட அது ஒரு ஹாப்பி தானே பிரதர்? எஸ். அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன தெரியுங்களா? நம்ம பெரிய பெரிய பாத்திரத்தில் அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு, சிப்ஸ் எல்லாம் வாங்கி இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்தாரு, சார் போன தடவை இதான் கொடுத்தீங்க, சரி, அதுக்கு முதல் தடவை இதான் கொடுத்தீங்க, சரி, இந்த தடவை இதான் கொடுக்குறீங்க, சரி, அடுத்த தடவை கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன், மெனுவை மாற்றி கொடுங்களேன். நம்ம டெய்லி அன்னதானம் கொடுத்தா கூட மெனுவை மாற்றி கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம். டெய்லி 100 பேர் 200 பேர் கொடுக்கல, திடீர்னு தோணுச்சுன்னா அப்பப்போ தோணுச்சுன்னா ஒரு 2 பேர் 3 பேர் போய் கொடுத்துருவோம். ஆனா அன்னதானம் கொடுத்து பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறது ஒரு 100-150 பேர் 200 பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது மாசத்துக்கு ஒரு தடவை வருது, அதுக்கே ஒரு மெனுவை மாத்தி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன தடவை போனோம், இடத்த மாத்திட்டோம் அப்படின்னா
ஹோட்டல்ல தான் சொல்லி செய்யறோம். நம்ம அந்த ஹோட்டல்லே சொல்லிட்டோம் பேக்கெட்டா போட்டு கொடுத்துருங்க. இப்ப பேக்கெட் போட்டு கொடுத்த போது நம்ம யாருக்கு தேவை அவங்க கிட்ட தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரே இடத்துல வச்சுட்டு வந்து அன்னதானம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம். இப்போ யாருக்கு உண்மையா தேவைப்படுகிறதோ வண்டி எடுத்துடுறது, கார் இருந்தா கார்ல பாக்ஸ்ல வச்சிடுறது, எடுத்துட்டு நேரா போறது, ஒரு இடத்துல போய் நின்று அங்க நிறைய குடும்பங்கள் ஹட்டுலாம் அந்த குடிசை இல்லை அங்க போய் நின்றுட்டு அங்க ஒரு 10 பேர் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வேற எங்கேயாவது போறது. யாருக்கு உண்மையா அன்னதானம் தேவைப்படுகிறது, ரோட்ல உட்காந்துருக்காங்களா போய் கொடுக்கறது, இப்படி கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்ப. சரிங்களா? சரி, இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க உங்களுக்குள்ள மாத்தும் போதுதான் நீங்க அடுத்தடுத்த லெவல்ல போகும்போது உங்களுடைய நிலை உயர உயர அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட்டை வீக்கா வச்சுட்டு பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கனால அழகா பளபளன்னு இருக்கும், உழுந்துடும் சீக்கிரம். அதனால பேசிக்காவே உங்களுடைய கேரக்டர்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நோக்கத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். நோக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இங்க. சரிங்களா? உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அதனால எனக்கு இந்த கர்மா கிளியர் ஆகும், அதனால என் வாழ்க்கை மாறும், அதனால என் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால நோக்கமா வச்சுக்காதீங்க. எப்போ ஒரு ரீசன் வைக்கிறீங்களோ பிரபஞ்சமும் கடவுளும் நம்ம கிட்ட ஒரு ரீசன் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இறைவன் கிட்ட போய் கடவுள் கிட்ட போய் பிசினஸ் பேசாதீங்க. அது என்ன பிசினஸ் பேசுறது, எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம் வந்ததுன்னா உனக்கு 10,000 ரூபாய் தரேன்பா, உனக்கு நான் இது வாங்கி செய்யறேன், உனக்கு நான் அதை செய்யறேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், என் பையனுக்கு இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நீங்க மொட்டை அடிச்சா கடவுளுக்கு என்ன, நீங்க மொட்டை அடிக்கலன்னா கடவுளுக்கு என்ன? இல்ல நீங்க கொடுக்குற பைசாவை தான் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்க போறாரா? சொல்லுங்க. நீங்க கொடுக்குற பொருள் வச்சுதான் அவர் சமைச்சு சாப்பிட போறாரா கடவுள்? நமக்கு கொடுக்கறதே கடவுள் தான். இது கடவுள்கிட்ட பிசினஸ் பேசுறது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ணிக்காதீங்க. அப்ப வேண்டுதல்னா நான் செய்யறேன் அவ்வளவுதான், எனக்கு இதை கொடுத்தா நான் செய்யறேன், கமிஷன் பேசிஸ் கிடையாது. எனக்கு 1 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வாங்கி கொடு, நான் உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 10% கமிஷன் பேசிஸ். இந்த கமிஷன் பேசிஸ்லாம் இங்க ஒர்க் ஆகாது. அதுவே புதிய கர்மா உருவாக்கும். என்கிட்டே வா பேசுற நீனு, வாடா தம்பி வா. யார்? கடவுள் தான் சொல்லுவாரு, இறைவன் சொல்லுவாங்க, வா நான் தான் உனக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், என்கிட்டே கமிஷன் 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்குறியா, வா. அதனால அந்த மாதிரி வேண்டுதல் வைக்காதீங்க. நான் கோயிலுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்ப்பா, அவ்வளவுதான், எனக்கு இது கொடுத்தா நான் கொடுக்குறேன்னா கதையெல்லாம் கிடையாது. நோக்கத்தை மாத்துங்க. ஒரு ஸ்டோரி, உண்மை நடந்த சம்பவம் அது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் திருப்பதி போயிருக்காங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனரும் அவரோட ஃப்ரெண்டும் திருப்பதி போயிருக்காங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் அந்த ஃப்ரெண்டு கையில ஒரு சின்ன சூட் கேஸ் மாதிரி கையில வச்சு கொண்டு வந்திருக்காரு. சரி, எல்லாம் ரூம்லாம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சரி சாமி பார்க்க போலாம் அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு, கையில ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் கேட்டாராம், என்னடா என்ன கையில பேக் வச்சிருக்க அப்படின்னா, இல்லடா 1 லட்ச ரூபாய் நான் சாமிக்கு உண்டியல்ல போறதா வேண்டிக்கிட்டேன், சாமிக்கு அதாவது திருப்பதிக்கு நான் 1 லட்ச ரூபாய் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன், அதனால 1 லட்ச ரூபாய் கையில கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போற அப்படின்னா, உண்டியல்ல போட போறேன்டா அப்படின்னாராம். சரி இரு, இந்த 1 லட்ச ரூபாய் திருப்பதிக்கு போய் சேரணும், கரெக்டா? ஆமா. தேவஸ்தானத்துக்கு போய் சேரணும், கரெக்டா? கரெக்ட். இரு வரேன் அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாராம். வாங்கிட்டு போயிட்டு 100 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய், அந்த என்னென்ன டிக்கெட் இருக்கோ எல்லா நிறைய டிக்கெட் 1 லட்ச ரூபாய் கையில கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அவர் ஃப்ரெண்டு கிட்ட கையில கொடுத்துட்டாராம். இந்த இடம் டிக்கெட் இருக்கு, இவ்வளவு டிக்கெட் இருக்குன்னு. இங்க கியூவில் நிக்கிறாங்களா, பொது தரிசனத்துல காசு கொடுத்து உள்ள போய் பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ஏழையா இருக்கக்கூடிய நிறைய பேர் கியூவில் நிக்கிறாங்களா, பொது தரிசனத்துல நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போய் இந்த டிக்கெட் கொடுத்துரு.
உடனே ஃப்ரெண்டு யோசிச்சாரு, டேய் இதை நான் தேவஸ்தானத்துக்கு கொடுக்கறதாண்டா வச்சிருந்தேன், நீ ஏன்டா போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தனா? இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் எங்க போயிருக்கு? திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தான் போயிருக்கு, வேற எங்கேயும் போகலையே. நீ கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கோயிலுக்கு கொடுத்தாச்சு, இப்ப டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு, இந்த டிக்கெட்டை மற்றவங்களுக்கு கூட. இதனால என்ன நடக்கும்னு கேட்டா, இப்ப யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அவசரத்துல அர்ஜென்ட்ல ஏதோ நிக்கிறாங்க, கோயிலுக்கு உள்ள போக முடியல, நிக்கிறாங்க, பொது தரிசனத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்க 500 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படும். இப்ப மட்டும் இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட திருப்பதின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இவங்க ஞாபகம் தான் வரும். அந்த நல்ல மனுஷப்பா, யாருன்னு கூட தெரியலப்பா, வந்தாரு 500 ரூபாய் டிக்கெட்டை கையில கொடுத்தாரு, போய் தரிசனம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க ஃபேமிலி 10 பேர் போனோம், 5000 ரூபாய், நாங்க 10 பேர் போயிருந்தோம், 5000 ரூபாய். 5000 ரூபாய் டிக்கெட்டை கையில கொடுத்துட்டு உள்ள போய் பார்த்துட்டு சாமி தரிசனம் பார்த்து சீக்கிரம் வந்துட்டோம். அந்த மனுஷன் நல்லா இருக்கட்டும்னு 20 வருஷம் கழிச்சு வாழ்த்துவாங்க. அவங்க 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு எப்பெல்லாம் திருப்பதி ஞாபகம் வருதோ, எப்பெல்லாம் அவங்க திருப்பதி வராங்களோ, எப்பெல்லாம் அது கேள்விப்படுறாங்களோ, உங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அப்ப அந்த வாழ்த்தும் கிடைக்கும், புண்ணியமும் வந்து சேரும். திங்க் டிஃப்ரெண்ட். இப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க உண்டியல்ல போய் 1000 ரூபாய் போறீங்க, 10,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா உண்டியல்ல போடுங்க, வேணான்னு சொல்ல. அதுக்கு பதிலா முடிஞ்சா நீங்களே வாங்கி எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துருங்க, உங்க கையால உணவு வாங்கி கொடுங்க, யாருக்காவது ட்ரெஸ் வேணா வாங்கி கொடுங்க. இதை செய்யுங்க. இது செய்யும் போது நீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, சிவனடியார்களுக்கு செய்யறது சிவனுக்கு செய்யற தொண்டுன்னு சொல்லுவாங்க. சிவனடியார்களுக்கு செய்யற தொண்டு சிவனுக்கு செய்யறதுன்னு சொல்லுவாங்க. சிவன்னா ஒரு உருவம் கிடையாது. சிவனடியார்கள் யாருன்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்தால இயற்கையால படைக்கப்பட்ட அனைவருமே இயற்கையால படைக்கப்பட்டவங்க தான். இப்ப சிவன் வச்சுக்கிட்டா சிவனடியார்கள், நம்ம எல்லாருமே சிவனடியார்கள் தான். நீங்க நான் அது இந்து முஸ்லீம்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா எல்லாருமே இறைவனால படைக்கப்பட்டவங்க, இயற்கையால படைக்கப்பட்டவங்க. அப்ப இயற்கையால படைக்கப்பட்ட எல்லாருக்குமே நம்ம ஒரு உதவி செஞ்சா இயற்கைக்கு திரும்ப செய்யற மாதிரி, இறைவனுக்கு திரும்ப செய்யற மாதிரி. அப்ப கோயில்ல போய் நான் இதை போடுவேன், கோயில்ல போய் 10,000 ரூபாய் கொடுப்பேன்றதுக்கு பதிலா நீங்க உணவு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அனாதாசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதுதான் சிறப்பு. அதெல்லாம் சிறந்த சிறந்த பரிகாரங்கள். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க பணம் கொடுத்துதான் ஹெல்ப் பண்ண அவசியம் கிடையாது, பொருளாதாரத்துக்கு கொடுத்துதான் ஹெல்ப் பண்ண அவசியம் கிடையாது. இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்காரு, டக்குன்னு நிறுத்தி உங்க வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கா, எடுத்து தண்ணியை கொடுத்து நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஹவா ரொம்ப தேங்க்ஸ்ங்க, அவ்வளவுதான், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அதாவது அவர் நார்மல் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா நீங்க கிளம்பிடலாம். பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஹீலிங் தெரியுமா, ஹீலிங் கொடுங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. அதாவது உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பணம் உதவி செய்ய முடியும், பணம் உதவி செய்யுங்க. உங்களால அறிவு உதவி செய்ய முடியும், அறிவு உதவி. யாராவது ரொம்ப சோகமா இருக்காங்க, எல்லாம் சரியாடா நம்ம வாடா வாடா போயிடுடா, விட்றா எல்லாம் மேல கடவுள் இருக்கவன் பார்த்து பண்ணா, நீ ஃப்ரீயா விட்றா வாடா. தன்னம்பிக்கை கொடுக்கறது எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா அந்த இடத்துல உங்களுக்கு. நீங்க அந்த பர்சன் கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட பெரிய வேல்யூ, நீனே வச்சுக்கோ போ அப்படிம்பாங்க. ஆனா உன்னால முடியும்டா, இதுக்கெல்லாம் சோகப்பட அழாது, எல்லாம் சரியாயிடும் வா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுங்களேன். அது அவ்வளவு பெரிய மோட்டிவேஷன், அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இதெல்லாம் தான் பரிகாரங்கள். யாருக்கு எது தேவைப்படுகிறதோ உங்ககிட்ட அது இருந்தால் அதை கொடுங்க. அது அறிவா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்ல வார்த்தைகள் சொல்லி மோட்டிவேட் பண்றீங்க. இதுதான் பரிகாரம். ஏன்னா யாருக்கு, இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல ஒரு சூட்சமம் ஒண்ணு இருக்கு. யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது நமக்கு எது தேவைப்படுகிறதோ அது பிரபஞ்சம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் பணம் மட்டும் தான் கொடுத்து பொருளுதவி செய்யணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன இப்ப நம்ம டீம்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, ஜெய் கணேஷ் அவர் பேரு.
அவர் என்ன பண்ணாரு, ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட பைசா வாங்கினா ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சு. என்ன பண்ணாரு, அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை, ஒரு பையன். சரிங்களா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே உணவுக்கே வந்து யாராவது பணம் கொடுத்தாதான் ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய் உங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு. நீங்க மளிகை என்னென்ன வேணுமோ முடிஞ்சா வாங்கிக்கோங்க, இது 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு அவரு ஒரு 500 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணாரு, ஹோல்சேல் கடையில புடவை வாங்கிட்டாரு. அவர்கிட்ட சொல்லியே வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, நீங்க கொஞ்சம் நார்மல் வேலையாகவும் கொஞ்சம் வேலை கம்மியா பண்ணி கொடுங்கன்னு அவரு கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, 10,000 ரூபாய்க்கு புடவை பிளஸ் இன்னொரு புடவை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. இது என்னோட தானமா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, என்னோட ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மொத்த புடவை வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டாரு. இவங்க ஏழையா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃபேமிலி கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த புடவை நீங்க சேல்ஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து லாபம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்ப இவங்களும் என்ன பண்ணாங்க, 10,000 ரூபாய் அந்த புடவை வாங்கிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் பண்ணி வர லாபத்தை இவங்க ஃபேமிலிக்காகவும் அந்த பேலன்ஸ் அந்த 10,000 ரூபாய் இருக்கு பாருங்க, அந்த 10,000 ரூபாய் சேர்ந்தோடனே மறுபடியும் அந்த கடையில போய் வாங்கி மறுபடியும் அவங்க சேல்ஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்க. இது திங்க் டிஃப்ரெண்ட். இப்ப 10,000 ரூபாய் வாங்கி கையில கொண்டு போய் கொடுத்து இந்த மாசம் செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு செலவுக்கு வச்சிருந்துருப்பாங்க, அவங்க செலவு பண்ணிருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. அடுத்த மாசம் யார்கிட்ட போய் வாங்குவாங்க? இவர் இப்படி பண்ண உடனே அவங்களுக்கு இப்ப லைஃப் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப ஒரு சின்ன கடை வச்சு அவங்க சாரி சேல்ஸ் பண்ணிட்டாங்க, சாரி ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் டெவலப் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி உதவி செய்யுங்கள். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா செய்யணும் இல்ல, உங்களால இதெல்லாம் ஒரு சின்ன உதவி கிடையாது. அவங்க லைஃப்ல இது பெரிய மாற்றம். இது 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க இந்த மாசம் செலவுக்கு வச்சோம், அது வேற. இப்ப புடவை வியாபாரம் அவங்களுக்கு புது பிசினஸே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப இதனால எவ்வளவு நன்மைகள் பாருங்க. மேனுஃபேக்சரிங் பண்றாங்களா, அவங்களுக்கு ஒரு நன்மை, மாசம் ஒரு பல்க் புடவைகள் சேல்ஸ் ஆகும், இவங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இதை வாங்கி யூஸ் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லது, எவ்வளவு நல்லது பாருங்க ஒரே விஷயத்துல. சோ அந்த மாதிரி பரிகாரம்ங்கிறது உங்களால என்ன முடியுமோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. நீங்க கடவுளுக்கு அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, இதெல்லாமே செய்யுங்க, இதெல்லாம் வேணாம்னு சொல்ல. அதை தாண்டி உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. இதை செய்ய அதுவும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க செய்ய உங்க எனர்ஜி லெவல் மாற எல்லாமே உங்க வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுல குறியீடுகள்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, எந்திரம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸை சரி பண்ணுவோம், நோக்கத்தை சரி பண்ணா அதுக்கப்புறம் மத்தெல்லாம் தானா கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே. நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். அக்குபஞ்சரிஸ்ட், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், பிராணிக் ஹீலர், NLP கிராண்ட் மாஸ்டர். இதை தவிர நிறைய இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளவர் மெடிசன் பண்ணிட்டு இருக்கோம், சீட் தெரப்பி, சவுண்ட் ஹீலிங், வர்மா, சக்ரா ஹீலிங், ஆகாஷிக் ரெக்கார்ட் பார்த்து சொல்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர்ங்கிறது வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலையும் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ்லையும் ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டியூட் நம்மளுது. இதுதான் அதோட சர்டிபிகேட். MSMல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் நம்ம. தாந்திரிக பரிகாரம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கக்கூடிய சிம்பிள் இந்த சிம்பிள் ஃபெகு, FEHU. இது நம்ம ரூன்ஸ்லயும் படிச்சிருக்கோம். சரிங்களா? இதுல தாந்திரிக பரிகாரத்துல இது வரக்கூடியது. இந்த ஒரு சிம்பிள் மட்டும் தான் தாந்திரிக பரிகாரத்துல வரும், மற்றதெல்லாம் ரூன்ஸ்ல வரும். அது வேற சப்ஜெக்ட், வேற டிபார்ட்மெண்ட். அது இந்த சிம்பிள் வரைஞ்சுக்கோங்க. நம்ம பிக்சருக்காக நல்லா திக்கா அப்படி வரைஞ்சிருக்கோம், பிரஷ்ல வரைஞ்ச மாதிரி இருக்கு. இதே நீங்க வரையும் போது நீங்க என்ன பண்ணுங்க, பென்சில்ல கூட பேனால கூட வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம்
மேல இருக்க லைன், அப்புறம் மூணு லைன் தான் வரைஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஃபெகு சிம்பிள் எதற்காக அப்படின்னு கேட்டா பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்காக. நான் கொடுத்த கடன் திரும்ப வரணும், நான் கடன் வாங்கியிருக்கேன் திரும்ப கொடுக்கணும், நான் பிசினஸ் பண்ண எனக்கு ப்ராஃபிட் வரணும், நான் வேலைக்கு போறேன் சம்பளம் ஒழுங்கா வரணும், சம்பள உயர்வு எனக்கு வேணும், பதவி உயர்வு வேணும், பிசினஸ் டெவலப் ஆகணும், சொத்து வந்து சேரணும். இந்த மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே ஃபெகு சிம்பிள். சரிங்களா? சரி, இந்த சிம்பிள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஒரு கிராஸ், இந்த ஒரு கிராஸ். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு கேட்டா 108 தடவை வரைங்க. ஒரு அன்ரூல்டு நோட்ல, எல்லாருமே கவனிச்சுக்கோங்க, அன்ரூல்டு நோட்ல தான் வரையணும், கோடு போட்ட நோட்ல வரையக்கூடாது. ரெட் கலர்ல வரையலாம், ரொம்ப நல்லது. ஆர் வயலட் கலர்ல வரையலாம். வயலட் கலர் பெண்ணோட இங்க் வந்து வயலட் கலர்ல இருக்கணும், இல்ல ரெட் கலர் இங்க்ல இருக்கணும், இதுல வரையலாம். ப்ளூ கலர்லாம் ஓகே தான், ரெட் அண்ட் வயலட் ரொம்ப சிறப்பு. கிரீனும் ஓகே, ஃபெகு சிம்பிளை பொறுத்தவரை கிரீனும் ஓகே. பிளாக் கிரே அந்த மாதிரி பேனா வேண்டாம், அந்த வயலட் அந்த கலர் வேண்டாம். பிங்க் ஓகே. ரெட்டு ஃபெகு சிம்பிளை பொறுத்தவரையிலும் ரெட்டு கிரீனு வயலட் ஓகே. அதுக்கு அடுத்ததா செகண்ட் லெவல்ல வர்றது பிங்க் ப்ளூ, இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுலயும் இன்னும் சொல்ல போனா ரெட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் ரெட் கலர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னா, ரெட்டு வந்து அட்ராக்ஷன் அதிகம், அதோட ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். குயிக் அப்சர்வரா பிரதர்? என்னங்க? குயிக் அப்சர்வரான்னு கேக்குறேன். எஸ், ஆமா, அட்ராக்ஷன் அதிகம், நல்ல ஒரு எனர்ஜில ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம், நல்ல ஒரு சீக்கிரமா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கூடிய தன்மை ஃபெகுக்கு உண்டு, ஐ மீன் ரெட் கலருக்கு உண்டு. அதுவும் எல்லோ ஷீட்ல வரைയത് ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க நார்மலா 108 தடவை வந்து அன்ரூல் நோட்ல வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் தேவைப்படுகிறது. இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதுங்க, ஒரு 2 மாசத்துல எனக்கு 5 lakhs தேவைப்படுது அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த ஃபெகு சிம்பிள் வரையும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எண்ணம் வச்சுக்கோங்க. 2 மாசம் இன்னைக்கு என்ன தேதி? 4ஆம் தேதியா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ள எனக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது. ஏப்ரல் 4, 2026 இதுக்குள்ள எனக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மனநிலையை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபெகு சிம்பிள் 108 தடவை வரைஞ்சிட்டீங்களா? நார்மல் ஒயிட் ஷீட்ல, ஒயிட் நோட்ல, அன்ரூல் நோட்ல வரைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு எல்லோ கலர் போர்டு வாங்கிக்கோங்க, இந்த சார்ட் பேப்பர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு சின்னதா கட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபெகு சிம்பிள் வரைஞ்சுக்கோங்க, ரெட் கலர்ல வரைஞ்சுக்கோங்க. அது ஸ்கெட்சில் வரைஞ்சா கூட ஓகே தான். வரைஞ்சிட்டு கீழே எழுதிக்கோங்க, 4/4/2026க்குள்ள எனக்கு 5 லட்ச ரூபாய் வருமானத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். யாரு? ஃபெகு சிம்பிள் கிட்ட சொல்றீங்க. எழுதிக்கிட்டு அந்த கார்டு, அந்த போர்டு, அந்த கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா எழுதுனது, அதை லேமினேட் கூட பண்ணிக்கோங்க. உங்க கூடவே வச்சுக்கோங்க, உங்க வேலெட்ல, உங்க பேக்ல எங்க வைக்க முடியும் வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து பாருங்க, அடிக்கடி டெய்லியுமே அடிக்கடி எடுத்து பார்த்து அதை படிங்க. இந்த ஃபெகு சிம்பிளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, உங்க மனநிலைக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, நீங்க எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு அட்ராக்ஷன் இருக்கு. உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் வந்து சேர்ந்துரும். அது எப்படி வரும்? ஏன் சம்பளமே 50,000 ரூபாய் தாங்க மாசத்துக்கு, 5 லட்ச ரூபாய் கூட 10 மாசம் சேர்க்கணும், அது எப்படி 2 மாசத்துல சேரும்? அதெல்லாம் தெரியாது, வந்துடும். திடீர்னு உங்க சொத்து யாரோ கொடுக்க வேண்டியது இருக்கும், யாரோ பிரதர், சூரியனோட ஒளி எல்லா இடத்துலயும் ஊடுருவ மாதிரியா பிரதர்? ஆமா மேடம், உங்களுக்கு வேணும்னு நினைச்சா கிடைச்சிரும். நீங்க மனசை வச்சு தடுக்காம இருக்கிறவர்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படிங்க நான் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கிடைக்காது, நீங்க தான் தடுக்கிறீங்க. சரிங்களா? இது பேசிக்காவே இந்த ஃபெகு சிம்பிள் பொருளாதாரத்துக்கானது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 108 தடவை வரைஞ்சிடுங்க. நாளை மறுநாள், இன்னைக்கு புதன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து இன்னும் சில டெக்னிக் சொல்லித்தரேன். எப்படிலாம் இந்த ஃபெகு சிம்பிள் பயன்படுத்தலாம் சில டெக்னிக் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு அன்ரூல், தனியா ஒரு அன்ரூல் நோட் வாங்கிக்கோங்க. இதற்குன்னு தனியா ஒரு பேனா வாங்கிக்கோங்க, ரெட் கலர் ஆர் வயலட் கலர். ஃபெகு சிம்பிளுக்கு கிரீன் கலர் ஓகே. ஒரு நல்ல பேனா வாங்கிக்கோங்க. ஸ்கெட்ச் பென்னும் ஓகே தான். வாங்கிக்கிட்டு இதை 108 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணது முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தெளிவாக எழுதிக்கோங்க.
எனக்கு கடன் பிரச்சனை தீரணும்லாம் எழுதக்கூடாது. தினமும் சார் என்னங்க? 1 டைம்ஸ் ஒரு வாட்டி எழுதினா போதும், தினமும் எழுதணுமா சார்? ஒரு வாட்டி எழுதின போதும் சார். சரிங்களா? ஒரு வாட்டி 1 at a time எழுதிடுங்க. எழுதிட்டு நாளைக்குள்ள எழுதி முடிச்சிடுங்க. வாங்க நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேவை மட்டும் வைங்க. சொல்லும் போது எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. எனக்கு பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு பொருளாதாரத்தை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். யார் ஃபெகு கிட்ட பேசுறீங்க? ஃபெகு, நீ எனக்கு தேவையான 5 லட்ச ரூபா கொண்டு கொடுத்துருப்பா. ஓகே, வெரி குட் பை. நீனு யாருங்க? சிம்பிள் கிட்ட தான் பேசுவோமே. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, அந்த இன்டென்ஷன், அந்த மனநிலையிலேருந்து உட்காந்து எழுதுங்க. அந்த சிம்பிள் வரைங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா மேனிஃபெஸ்டேஷன் ஆகும், வந்து சேரும் உங்ககிட்ட. உங்க எனர்ஜி லெவல் முதல்ல உங்க நோக்கத்தை சரி பண்ணுங்க. எதுக்கு 5 லட்சம் ரூபா? சும்மா ஜாலியா போயிட்டு வரலான்னு தான்ப்பா. அதுக்கெல்லாம் கிடைக்காது. ஒரு நோக்கம் இருக்கணும். அதுக்கு சும்மா கேட்டுதான் பார்ப்போமே, அது கேட்கறதா கேட்கறோம், 10 லட்சம் கேட்போமே, அதுக்கெல்லாம் கிடைக்காது. நோக்கம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நோக்கத்தோட தான் வாழ்க்கையில் இருக்கணும். இப்ப 5 லட்ச ரூபாய் என்ன பண்ண போறீங்க? 5 லட்ச ரூபாய் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட அர்ஜென்ட்டா இது தேவைப்படுகிறது, இது வந்து சமுதாயத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும். ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் சொன்னது ஒரு 5 லட்ச ரூபாய், உதாரணத்துக்கு 50 லட்சம் வச்சுக்கோங்க, 5 கோடி வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா 10,000 பேருக்கு வேலை கொடுப்பேன், 500 பேருக்கு வேலை கொடுப்பேன், 50 பேருக்கு வேலை கொடுப்பேன். அவங்களோட ஃபேமிலி நல்லா ரன் ஆகும், அவங்களோட ஃபேமிலி டெவலப் ஆகும். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் சமுதாயத்துக்காகவும் சேர்ந்து இருக்கணும். இப்போ ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க யூடியூப்ல, இப்ப எனக்கு ஒரு கார் வேணும். எதுக்கு கார் வேணும்? நான் ஜாலியா சொகுசா போயிட்டு வர்றது கிடையாது. நான் இப்ப கிளாஸ் எடுக்க போறேன், நிறைய டிராவல் பண்றேன். ஸோ கிளாஸ் எடுக்க போறேன், நான் இங்கேருந்து பஸ் ஏறி பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி, அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கி, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் வந்து போய் சேர்றதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுது, லேட் ஆகுது. இப்ப என்கிட்ட கார் இருந்தா கார் எடுக்கிறேன், நேராக போய் இறங்குறேன், அங்கே ஃப்ரெஷ்ஷாக போய் இறங்குறேன், ஜாலியாக போய் கிளாஸ் எடுக்கிறேன், திரும்பி வரேன். எனக்கு மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி தரதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக போய் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குன்றதுக்காக நான் கார் வாங்குறேன். எனக்கு வீட்டில் ஏசி வேணும், வெயில் அடிக்குது, இப்போ வெயில் இல்லை, அடுத்த 2 மாதம் கழிச்சு. ஏன் ஏசி வேணுங்க? நல்லா தூங்குறது. ஏன் நல்லா தூங்கணும்? காலையில் 4 மணிக்கு கிளாஸ் நடக்குது, மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் நடக்குது. நான் நல்லா ரிலாக்ஸாக தூங்கினாதான் காலையில் எழுந்திரிச்சு என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் நிம்மதியாக தூங்கணும். அப்போ வேர்த்து விறுவிறுத்து இருந்துச்சுன்னா, கொசு கடிக்குது முடியலப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிக்க முடியாது, கிளாஸ் நிம்மதியாக எடுக்க முடியாது. அப்போ ஏசி ரூம்ல தூங்கினேன்னா எனக்கு லைஃப் நல்லா இருக்கும், நான் ரிலாக்ஸாக தூங்குவேன். அப்போ காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் கிளாஸ் எடுக்கணும். அப்ப எதுக்காக அது ஏசி தேவை? மற்றவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும், நல்லா சொல்லி தரணும், ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக நான் நல்லா தூங்கணும். அப்படி நல்லா தூங்குறதுக்காகத்தான் எனக்கு ஏசி தேவை. புரியுதுங்களா? நமக்கு தேவைங்கிறது ஒரே விஷயம் தான். நம்மளோட நோக்கம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? மற்றவங்களுக்கு. இப்ப நல்ல உணவு ஹெல்த்தியா நான் சாப்பிடணுங்க. ஏன் ஹெல்த்தியா சாப்பிடணும்? நான் ஹெல்த்தியா சாப்பிட்டா நான் ஹெல்த்தியா இருக்க முடியும். நான் ஹெல்த்தியா இருந்தா மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். எதுக்காக நான் இப்ப ஹெல்த்தியா இருக்கணும்? மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. இந்த புக்கை நான் வாங்கி படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? மற்றவங்களுக்கு அதை சொல்லி தரதுக்காக. புரியுதுங்களா? நம்ம எடுக்கிற கிளாஸ் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ என்னோட நோக்கம் அவங்களுக்கு நல்லது போய் சேரணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன்? புக் வாங்கி படிக்கிறேன், நல்ல ஹெல்த்தியா ஃபுட் எடுத்துக்கிறேன், நல்லா தூங்குறேன். கார் எதுக்கு? வீடு எதுக்கு? இப்ப எனது நோக்கம் அதுதான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? சோ உங்களோட நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு 500 கோடி ரூபாய் வேணும். எதுக்கு? சும்மா ஜாலியா வச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஜாலியா என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா நான் கணக்கு பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் கிடைக்காது. எனக்கு 500 கோடி ரூபாய் வேணும். எதுக்கு? ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று கிரியேட் பண்ண போறேன், நல்ல உணவுகள், இயற்கை விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இயற்கையா விவசாயம் பண்றேன். எதுக்கான மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்.
ஒரு 1000 குடும்பம் அதுல வாடுறாங்க. 1000 பேர் அங்க ஒர்க் பண்றாங்க. அந்த 1000 குடும்பத்தோடைய வாழ்வாதாரம் அங்க இருக்குது. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, அவங்க இன்டைரக்டா டைரக்டா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறேன். அப்ப நம்ம தானா டெவலப் ஆக ஆரம்பிப்போம். நான் டெவலப் ஆகுன்றதுக்காக இதை செய்யக்கூடாது. மனநிலை நோக்கம் அவங்களுக்கு செய்யற அவ்வளவுதான். அதனால எனக்கு என்ன விளைவுகள் நடக்குமோ பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. சரிங்களா? நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாந்திரிக பரிகாரத்துல நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதற்காக நீங்க அதை பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்க செய்றீங்க, ரொம்ப முக்கியமானது அது. வேற ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல இப்போதைக்கு கிளாஸ் இன்டர் கனெக்ட் இல்லாம எதுலயுமே அட்டென்ட் பண்ண முடியாது இல்ல பிரதர்? அப்படின்னா எப்படி சொல்றீங்க மேடம்? புரியல எனக்கு. இன்டர் கனெக்ட்னா நம்ம அதோட தொடர்பு இல்லைன்னா நம்மளால அந்த பயிற்சியவே பழக முடியாது. நிச்சயமாக கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இந்த தாந்திரிக பரிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு மேல நம்ம டீம் மெம்பர்லாம் இருக்காங்க. ஆனா இந்த கிளாஸ் இப்பதான் அட்டன் பண்றாங்க. ஏன்? ஒரு சிலர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே நம்ம டீமுக்குள்ள வராங்க. ஏன்? அதுக்கான தொடர்பு இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ், இப்பதான் கிடைச்சிருக்கு. அதனால எப்ப உங்களுக்கு எது உங்களுக்கு தெரியும் பிரதர், நான் இப்பதான் வரேன். பாத்தீங்களா? 5 வருஷம் தெரியும். ஆனா இப்பதான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எப்ப எது நமக்கு தேவைப்படுகிறதோ பிரபஞ்சம் அதை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்க வேண்டியது மட்டும் தான் நம்ம வேலை. அவங்க எப்பவும் ரெடியா இருக்காங்க பிரதர், நம்ம தான் தயாராகணும். அவங்க ரெடியா இருக்காங்கன்றதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லலாம். அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வாங்க மாட்டோம். அதான் ரியலானது. எஸ், எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தண்ணி இருக்குதா? இருக்குது. நெருப்பு இருக்கா? இருக்குது. சூரியன் இருக்காரா? இருக்காரு. எல்லாமே இருக்குது. நான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வெளியிலே போக மாட்டேன். சூரிய வெளிச்சம் மேல அப்புறம் எப்படி சூரிய வெளிச்சம் போடும்? சூரியன் இருக்காரு, சூரியன் வெளிச்சம் நம்ம மேல படம்னா என்ன பண்ணும்? நம்ம தான் வெளில போய் நிக்கணும். நான் வீட்டுக்குள்ளே ஏசி ரூம்ல உட்காந்து ஜாலியா இருக்கும்ப்பா, சூரியன் படம் நான் பார்த்து படம் என்ன ஆகும்? அப்ப எவ்ரிதிங் அவைலபிள், we have to grab it, that's it. சரிங்களா? அதாவது இந்த ஃபெகு சிம்பிள் வரைஞ்சிட்டு வந்துடுங்க. நோக்கம் சரியா வைங்க. நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு உயர ஆரம்பித்து விட்டது, மாற ஆரம்பித்து விட்டது. இன்னில இருந்து இப்பையில இருந்தே ஹாப்பியா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் வாங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரம் கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துக்கும். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.